வணக்கம். இன்றைய செய்திகள். யார் நக்கல் நையாண்டி செய்தாலும் எனக்கு கவலை இல்லை என சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் பேசுகையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு முதலமைச்சர் விஜய் அளித்த பதிலுரையில், தாவேக அரசை தேர்வு செய்த நிரந்தரமாக என் மனதில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கு நன்றி. 12 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நாம் கொள்கை ரீதியாகவும் நிலைப்பாடு ரீதியாகவும் வேறுபட்டு இருந்தாலும் மக்கள் பணி செய்வதுதான் நம் எல்லோருக்கும் இருக்கும் ஒரே பணி. இந்த விஜய் முன்னேற்றத்திற்கு நான் மட்டுமல்ல, தமிழக மக்களும் எனக்கு ஆதரவாக இருந்தனர். என் உயர்வுக்கு காரணமான கடவுளுக்கு சமமான மக்களுக்கு நன்றி. ரசிகர் மன்றம் துவங்கி மக்கள் பணி செய்து கடுமையாக உழைத்து இந்த அளவுக்கு முன்னேறியுள்ளோம். தமிழகத்தின் ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடி உள்ளோம். மக்கள் சேவையில் ஒன்றிணைந்து பயணித்தால் தமிழகம் முதலிடத்தில் இருக்கும் என்றும், ஷூட்டிங்கில் இருந்து நேராக சட்டசபைக்கு வந்தது போல் சிலர் இமேஜ் கிரியேட் செய்கிறார்கள். அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. எதிர்த்து பேசினால்தான் எதிர்க்கட்சி என சிலர் நினைக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் இதயத்தில் இடம் பிடித்தாதால் முதல்வர் ஆனேன். அரசியலை பேசியதால் என் படங்கள் சந்தித்த இதுவரை சந்திக்கும் பிரச்சனை பற்றி எல்லோருக்கும் தெரிந்ததுதான். என் உழைப்பு உயர்வுக்கு தமிழக மக்கள் தான் பின்னால் உள்ளனர். தமிழகத்தின் ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம் என சொல்வது தான் நமது ஆட்சி. காசு கொடுத்து ஓட்டு வாங்கும் நச்சு கலாச்சாரத்தை ஒழித்துள்ளோம். நேர்மையான நிர்வாகம் என்பதில் தாவேக நிர்வாகம் உறுதியாக உள்ளது என்றும், அண்ணாவின் சாமானியர் ஆட்சி போல் விஜய் ஆட்சியில் மிக மிக சாமானியர்கள் ஆட்சியில் உள்ளனர். இளைஞர்களால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டோருக்கு பதிலாகத்தான் நமது ஆட்சி. 2026 தேர்தலில் யாராலும் உடைக்க முடியாது சொன்ன சாதி மதத்தை உடைத்துள்ளோம். யார் நக்கல் நையாண்டி செய்தாலும் எனக்கு கவலை இல்லை என்றும், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்கின்றனர். ஆமாம், நாங்கள் புதுசுதான். எங்களுக்கு ஒன்றும் தெரியாததுதான். மக்கள் பணி செய்ய தெரியும். மக்கள் பணத்தை சுரண்ட தெரியாது. ஊழல் என்ற பெயரில் பணம் பறிக்க தெரியாததுதான். கோவில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான். அரசு வருமானத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மாற்ற தெரியாதுதான். போதை கலாச்சாரத்தை வளர்க்க தெரியாதுதான் என்றும் முதலமைச்சர் விஜய் பேசியுள்ளார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜயின் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் பின்னர் வெளிநடப்பு செய்தனர். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது முதலமைச்சர் விஜய் பதிலளித்து சட்டப்பேரவையில் பேசினார். அப்போது அவர் பேசுகையில், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, மின்வெட்டு, போதைப் பொருள் புழக்கம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்கள் குறித்து பேசினார். இவை அனைத்திற்கும் கடந்த திமுக அரசுதான் காரணம் என்றும், 10 மாதங்களாக சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை, தாவேக அரசுதான் டிஜிபியை நியமித்தது என்றும் திமுக அரசை முதலமைச்சர் கடுமையாக விமர்சித்தார். மேலும் டாஸ்மாகில் கட்சி நிதி என்ற பெயரில் வசூலித்தனர் என்றும் முதலமைச்சர் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏக்கள் பேரவையில் அமளியில் ஈடுபட்டனர். பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு முறைகேடு வழக்கு தொடர்பாக தமிழகத்தில் 18 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அதன்படி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய நகரங்களில் 18 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை நடத்தினர். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 1058 விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டித் தேர்வில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக தேர்வு எழுதியவர்கள் புகார் செய்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் 199 பேர் போட்டித் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் மாற்றப்பட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போட்டித் தேர்வின் விடைத்தாள்களை திருத்திய தனியார் நிறுவனத்திடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் முறைகேடு தொடர்பாக கடந்த 2017ஆம் ஆண்டு சென்னை மத்திய குற்றப்பிரிவு பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல்வேறு சேவை கட்டணங்களை உயர்த்த நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதன்படி தங்கரத உலா திட்டத்திற்கான சேவை கட்டணம் 2500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்த பரிசீலனை செய்யப்படுகிறது. அதேபோல் சண்முகார்ச்சனைக்கான கட்டணத்தை 5000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாக உயர்த்த திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவில் தரிசனம் மற்றும் சேவை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டது தொடர்பாக பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள பதிவில், அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் மற்றும் சேவை கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளதாக வரும் செய்திகள் பக்தர்களுக்கு சுமையை அதிகரிக்கும் செயலாகும். ஏற்கனவே திருச்செந்தூர் கோவிலில் தரிசனத்திற்காக புரோக்கர்கள் பக்தர்களிடம் வசூல் ராஜ்யம் நடத்தி வரும் வேளையில் தற்போது கோவில் நிர்வாகத்தின் இந்த முடிவு முற்றிலும் ஏற்புடையது அல்ல. கோவில் கோவிலாக சென்று ஆய்வு பணியில் ஈடுபட்டு வரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தற்போது நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தில் இது குறித்து உடனடியாக தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும்.
அவ்வாறு ஏதும் முடிவுகள் இருப்பின் உடனடியாக அதனை கைவிட்டு பக்தர்கள் மன நிம்மதியுடன் முருகக் கடவுளை தரிசிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கோவிலுக்கான வருவாயை அதிகரிக்க மாற்று வழிகளை கண்டறிந்து பக்தர்கள் மேல் சுமையை ஏற்படுத்தும் தாவேக அரசின் இந்து விரோத போக்கினை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாகவும் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பாடத்தை பார்க்காமல் ஆட்டத்தை பார்க்கிறார். எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் ஆட்சியை பார்க்காமல் ரீல்ஸ் போட்டு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது சரி செய்யப்பட வேண்டும். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நிலைப்பாடு. மாணிக்கம் தாக்கூர் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் ஒரு செங்கலை கூட வைக்கவிட மாட்டோம் என்று சொல்கிறார்கள். கொள்கை ரீதியாக மேகதாதுவை எவ்வாறு எதிர்க்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. எய்ம்ஸ் மருத்துவமனையை வைத்து அரசியல் செய்கிறார்கள். அது உருவாவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அது ஆரம்பித்தவுடன் எந்த அளவுக்கு மக்களுக்கு பலன் தரும் என்று பார்ப்பீர்கள். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தை மத பிரச்சனையாக பார்க்காமல் இந்துக்களின் உணர்வாக பார்க்க வேண்டும். பாஜகவும் திமுகவுக்கும் இடையே ரகசிய உறவு இருக்கிறது என்று அமைச்சர் நிர்மல்குமார் கூறி வருகிறார். எங்களுக்குள் எந்த ரகசியமும் இல்லை. நிர்மல்குமார் முதலில் மின்வெட்டை சரி செய்ய வேண்டும். அவர் யாருடன் ரகசிய உறவு வைத்து மின்வெட்டு நடக்கிறது, கோப்புகள் காணாமல் போகிறது என்று தெரியவில்லை என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.